ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் இருந்து மிகவும் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, புதிய சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில பகுதிகளுக்கு செல்ல தடை விதிச்சிருக்காங்க. அது எந்த பகுதிகள்னு பார்க்கலாம். வீடியோ மற்றும் புகைப்படம் எடுக்க தடை விதிச்சிருக்காங்க. அவசர உதவி எண் அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்போது திறக்கும் அப்படின்ற டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்னென்னா, புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் பற்றி பார்க்கலாம். குவைத் அமைச்சகத்தின் சார்பில் புதிய பாதுகாப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முக்கிய அறிவிப்பு என்னென்னா, கிரிட்டிக்கல் சைட்ஸ் அல்லது பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு செல்ல தடை விதிச்சிருக்காங்க. இராணுவ அல்லது பாதுகாப்பு தொடர்பான பகுதிகளில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சமூக ஊடகங்களில் அப்லோடு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகளை மீறினீங்க அப்படின்னா உங்களை கைது பண்ணிடுவாங்க, அபராதம் போடுவாங்க, சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. இது மிகவும் கடுமையான அறிவிப்பு. செகண்ட் அப்டேட் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் கூறிய முக்கிய விஷயம் என்னன்னா, அவசர காலத்தில் அரசு உங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு போக சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்தின் லொக்கேஷன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் மேப் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் செய்யக்கூடாது. அப்புறம் வாட்ஸ்அப் இல்லைனா டெலகிராமில் அனுப்பக்கூடாது. ஃபேஸ்புக் இல்லைனா யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு காரணம் குறித்து தான். சமூக ஊடகங்களில் லொக்கேஷன் வெளியேறினால் பாதுகாப்பு சிக்கல் ஏற்படும், தவறான பயன்பாடு வரும், பாதுகாப்புக்கு ஆபத்து வரும். தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அவசர உதவி எண் அறிவிச்சிருக்காங்க. குவைத்தில் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் 112 என்ற நம்பருக்கு நீங்க அழைக்கலாம். அதாவது இந்த 112 என்பது போலீஸ், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு, பாதுகாப்பு உதவி அனைத்து அவசர சேவைகளுக்கும் ஒரே எண் தான். எந்த வதந்தியையும் நம்பாம உங்களுக்கு அவசரம்னா நீங்க 112 தொடர்பு கொள்ளலாம். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து குவைத் ஏர்போர்ட் எப்போது திறக்கும்ன்றதை பார்க்கலாம். இப்போது அனைவருக்கும் இருக்கும் முக்கிய கேள்வி வந்து இதுதான். குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு பலர் கேட்குறாங்க. புதிய ஃப்ளைட் எப்போது வரும், இந்தியா ஃப்ளைட் எப்போது வரும், டிக்கெட் புக்கிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, தற்போதைய நிலை என்னன்னா பாதுகாப்பு அலர்ட் நிலையில் இருக்குது. சைரன் ஒலி அடிக்கடி கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு 1 to 2 மணி நேரத்துக்கு அலர்ட் கேட்குது. இந்த சூழ்நிலையில் ஏர்போர்ட் முழுமையாக திறப்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராமல் எந்த தகவலையும் நம்பக்கூடாது. ஏர்போர்ட் திறக்கிறதுக்கு ஏன் தாமதம் ஆகுதுன்னா, ஏர்போர்ட் திறக்கிறதுக்கு முன்னாடி ஏர் ஸ்பேஸ் பாதுகாப்பு உறுதி பண்ணணும், ரன்வே பாதுகாப்பு சோதனை பண்ணணும், பாதுகாப்புத்துறை அனுமதி இருக்கணும், விமான போக்குவரத்து கட்டுப்பாடு ஒப்புதல் இருக்கணும். இந்த அனைத்தும் உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் ஃப்ளைட் தொடங்கும். அவசர நிலை இருக்கும்போது ஃப்ளைட் டைவர்ஷன், ஃப்ளைட் கேன்சலேஷன், டெம்பரவரி சஸ்பென்ஷன் இது எல்லாமே சாதாரண நடைமுறைகள் தான். இது மாதிரியான சூழ்நிலைகளில் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியாக இருக்கணும், தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும் பின்பற்றுங்க, டாக்குமெண்ட் அப்புறம் சிவில் ஐடியை எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க. சட்டத்தை மீறினீங்க அப்படின்னா உங்களை உடனடியாக கைது பண்ணிடுவாங்க, விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க, அபராதம் போடுவாங்க, நாடு கடத்துறதுக்கு சாத்தியம் இருக்குது. அதனால் வீடியோ எடுக்காதீங்க, சென்சிட்டிவ் ஏரியாவில் படம் பிடிக்காதீங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணாதீங்க. இனிமேல் தற்போதைய நிலைமை சீராகலாம், ஏர்போர்ட் படிப்படியாக திறக்கலாம் அல்லது பாதுகாப்பு நீடிக்கலாம். இந்த அனைத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் அடிப்படையில் தான் தெரியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோன்னா, கிரிட்டிக்கல் ஏரியாஸ்க்கு செல்ல தடை விதிச்சிருக்காங்க. வீடியோ அப்புறம் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அவசர உதவி எண் 112 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏர்போர்ட் இன்னும் திறக்கிறதுக்கான தெளிவு வந்து கிடைக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.